தேளு பயணமா இருக்கு கொடுக்கோட டேபிள் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்களேன், செம்ம கிரிப்ஸியா இருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்காங்க, கடலை எடுத்து நம்ம சொன்னோம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொடுவாங்க மீன். இதை சாப்பிட்டு பார்க்க, சாப்பிட்டு கொண்டு எப்படி டேஸ்ட் சொல்கிறேன். அது நடுவில் பீஸ் எடுத்து அப்படியே சும்மா அடி போலி டேஸ்ட் வேற லெவலுக்கு. ஓகேவா, லெமனை நம்மளை புளிஞ்சுக்கணும். இதில் லெமனை புளிஞ்சிட்டு அதில் பீஸ் எடுத்து செம சூடாக இருக்குங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கு. தூத்துக்குடியில சாயல்குடி பக்கத்துல ஒரு ரெசார்ட்ல போய் இருக்கும். மெனு கார்டு வந்துட்டு சரி, நம்ம என்னென்ன ஃபுட் வேணும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம் பார்த்து. மச்சான்ஸா எப்பவுமே நம்ம ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம டீம்ல எப்பவுமே. ஏன்னா அவங்க தான் ஃபுட்ல ரெண்டு பேருமே. நான் தான் சும்மா வீடியோ எடுத்து லாக் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வாட்டர் கேனுமே ப்ரீமியமா தான் இருக்குங்க. என்ன கூட ஆர்டர் பண்ணலாம் சொல்லுங்க. கடைசியா ஓடுனா பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளோஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இது ரேட் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆர்டர் பண்ண ஃபுட் என்னென்னு வரிசையாக நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லைன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ஃபேமஸ் சொன்னோம் இந்த ஹோட்டலில். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் பாம்ப்ளேட் வாழை இலை மீன் வறுவல். பாம்ப்ளேட் இல்லையா? இங்க என்ன ஃபேமஸ் இந்த ஹோட்டல்? இங்க சீ ஃபுட்ஸ்ல நண்டு, கனவா, பெரிய நண்டு, கனவா இருக்கு. நண்டு நல்லா இருக்கும்னா என்னது கனவால என்ன டிஷ் நல்லா இருக்கு? கனவா 65யா? சரி, அது ஒன்று. ஓகே, நண்டு வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் நண்டு அந்த பெரிய சைஸ்ல இருக்குமா? இது ஓகே. நைட் டைம் அந்த கடல் காத்து நின்று வீடு எடுக்குது, ஃபீல் வேற லெவல் இருக்குங்க. செம்ம ஃபீல். இப்ப நாங்க கோவாவோட ஃபீல் அப்படி இருக்கு. ஆனா கோவா இல்ல, இது தூத்துக்குடியில சாயல்குடி பக்கத்துல ஒரு ரெசார்ட்ல போய் இருக்கும். மச்சான் வந்து நடந்து போயிட்டு இருக்கா வீட்டுல. இன்னைக்கு இந்த காத்து ஃபீல்லாம் வேற லெவல் இருக்குங்க. அதே சொர்க்கத்துல பாக்குற இருக்கு. இந்த கடல் காத்து வயசு அடையும் நினைக்கிறேன். அந்த கடல் காத்து மண்ணெல்லாம் பறக்கிற ஃபீலே சூப்பரா இருக்கு. ப்ரோஸ் நீங்களே பாக்கீங்களா, அந்த கடல்ல இருந்து இந்த ரெசார்ட்டோட ஃபீலை பாருங்களேன். நைட் டைம்ல பாக்குற ஃபீலுமே வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. சொல்லவே முடியலங்க. உண்மைக்குமே லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி ரெசார்ட் வந்து ஸ்டே பண்ணுங்க. சான்ஸே இல்லை. ஆர்டர் பண்ண ஃபுல்லா வர ஆரம்பிச்சுட்டு கூட. என்ன ஃபுட் இது? ஓகே. ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்துட்டுங்க. வரிசை ஒரு ஃபுட்டாக வரும். நான் சாப்பிட்டு ரிவ்யூ உங்கள்கிட்ட சொல்கிறேன். லெமனை கொடுத்துருக்காங்களா, லெமனை நம்மளை புளிஞ்சுக்கணும். இதில் லெமனை புளிஞ்சிட்டு அதில் பீஸ் எடுத்து செம சூடாக இருக்குங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்குது. சைடிஷ் ஆர்டர் பண்ண அடுத்த ஃபுட்டும் வந்துட்டு நம்ம டேபிளுக்கு. அதில் ரைஸு, நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. அதான் டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம சூடாகுது, கிரிப்ஸியாகவும் இருக்கு. டேஸ்ட் வேற லெவலுங்க. பர்சனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுட்டு. இப்போ வந்து ரைஸ் சாப்பிடலாம் ட்ரை பண்ணிட்டாப்ல. ப்ரோ அந்த ஃபீல் எப்படி ப்ரோ இருக்கு? ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. டேஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஓகே. பைனாப்பிள் இருக்கும். சரி ஓகே. வேற லெவல்ல இருக்கு. ஓகே, டேபிள் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்களேன். செம்ம கிரிப்ஸியா இருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்காங்க, கடலை எடுத்து நம்ம சொன்னோம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொடுவாங்க மீன். இதை சாப்பிட்டு பார்க்க, சாப்பிட்டு கொண்டு எப்படி டேஸ்ட் சொல்கிறேன். அது நடுவில் பீஸ் எடுத்து அப்படியே சும்மா அடி போலி டேஸ்ட் வேற லெவலுக்கு. ப்ரோஸ் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சா
நம்ம ஊர் ரைஸ் வாங்கிட்டு இங்கே மத்தி மீன் குழம்பு ஒன்று வாங்கியிருந்தோம். அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு மீன் கிடக்கு, லைட்டாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே சோத்து நல்லா குழம்பு விறகி ஒரு எடுத்து இன்னுமே டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஃபுட்டு ஃபினிஷாக லாஸ்ட்டில் லெமன் ஜூஸும் ரெட் அல் வாங்கியிருந்தோம். அதில் முந்திரி நெய்லாம் ஊற்றுதான் நினைக்கிறேன். செம்ம கிரிப்ஸியாக இருக்குது. சரி அதில் ஒன்று எடுத்து டேஸ்ட் வேண்டாம், செம்ம சூடாகுது. அது லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணும். லெமன் ஜூஸுமே நல்லா இருக்குது, ஆனால் கூலிங் ரேட்டே கம்மியாக இருக்குது. இதோ நைட் நான் முடிச்சுக்கிறேன். ரூம் புக் பண்ணியாச்சு, சொல்லிட்டு சாப்பிட வந்தோம். போஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பீச்சு காற்றுல ரிலாக்ஸ் பண்ணுறது இங்கே போட் இருக்குது. அதில் போய் மச்சா உட்காந்துருக்காப்புல. சரி ஃபோட்டோன்னு ஆசைப்படுறாப்புல. நம்ம கேமராமேன் தான் அது ஃபோட்டோ எடுத்துருக்காப்புல அங்கே நின்று. ஹாய் போஸ். இன்னைக்குமே வேற ஃபீல் இருக்கேன். சாப்பிட்டு இந்த கடல் காற்று இதெல்லாம் வாங்குறது நைட் டைமில் அந்த நிலா பார்த்துட்டு சாப்பிட்ற ஃபீல்மே நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிடும்போது அவங்கள்ட்ட நான் காட்ட முடியல. வேற லெவலில் ஃபீல். வந்துட்டு இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறவங்க ஷேர் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அந்த இந்த இடமே பார்க்க நல்லா இருக்குங்க. மச்சான் வந்து அதில் உட்காந்து ஃபீல் பண்ணி நம்மகிட்ட சொல்லுவாப்புல அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு. ஆமாம், சேர்லுக்கு வந்து அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி நம்மகிட்ட சொல்ல போகிறாப்புல அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு. என்ன மச்சான் எப்படி இருக்கு அடி அப்படி தோறனே கால்மா காலமா ராஜாவா இருக்காப்புல. என்ன ப்ரோ ஹாப்பியா? ஹாப்பியா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோஸ் நைட்டு சாப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பீச்சஸ்ல இந்த சேர்ல ஒரு இந்த சேருமே நல்லா இருக்குங்க. அந்த சேர்ல உட்காந்து பாருங்களேன், அப்பா அப்படி கால்மா கால் மூட்டு உட்காந்து ஃபீலே செம்மையா இருக்குங்க. வேற லெவல்ல ஃபீல் இருக்கு. சார் சான்ஸே இல்லைங்க. செம்ம என்ஜாய் பண்ண காற்று அதுக்கும் சூப்பராக இருக்கு. என்ன அப்டேட்டு, இந்த ரெசார்ட்ல வந்து நைட்டு 10 மணி ஆயிடுனா ரெசார்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம நைட்டு 10 மணிக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. செக்யூரிட்டிலாம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ப்ரோஸ் ரூம் அட்மாஸ்பியர் வேற லெவலில் இருக்கு. மெத்தட் என்ன பண்ணுவோம், செம்ம ஃபீல். இல்லை ஏசியை போடு. பாத்ரூமே நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. இங்கே குளிக்க தனியாக ரூம் வச்சுருக்காங்க தனியாக இருந்தால். இந்த மாதிரி ஒரு டோர் மாதிரி கை நல்லா இருக்கு. டவலு நல்லா நீட்டாக இருங்க. ஹாய் ப்ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு பார்த்துட்டு தேலை பாருங்களேன், பயங்கரமாக கொடுக்க நீட்டிகிட்டு இருக்கோம் தலைவன். செம்மையாக கடிச்சுன்னா விஷம் பயங்கரமாக இருக்குது. பகலில் அவங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க?